ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நான் கீரை பொரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சாச்சு, சொன்னேன் இல்லையா? லைட்டாக வெங்காயம் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை, சரியா? முருங்கைக்கீரைக்கு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. நல்லாயிருக்கும், இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள், சரியா? முட்டை வச்சுருக்கேன், தேங்காய், காஞ்ச மிளகா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக ரெண்டு முட்டை வச்சுருக்கேன். சிம்பிளான ரெசிபி தான் இது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியானது இது, சரியா? வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. சைடில் மீன் குழம்பு கமன்னு கொதிக்குது. நல்ல வாசனையாக இருக்குது மீன் குழம்பு. அது ஊர் மீன் குழம்பு தூள். இது பாருங்கள், கமன்னு மணக்குது. அப்படியே மீன் குழம்பு வாசனை. அது இப்போது ஊருக்கு போயிருந்தார் லாஸ்ட் டைம். அப்போ எங்கள் நாத்தனார் மீன் குழம்பு ஆஞ்சி குத்தமிச்சாங்க. அந்த மிளகாத்தூள், இந்த மிளகாத்தூளை செய்யுங்க அத்தாச்சி, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பாருங்களேன், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது மீன் குழம்பு. நாங்கள் அதிகமாக வதக்க மாட்டோம். அதுவும் எங்கூட குழம்பு வைக்கணும்னா சுத்தமாக வதக்கவே மாட்டார். அப்படியே போட்டால் அப்படியே ஆஞ்சி வச்சுருவார். கேட்டால் அதுதான் நல்லாயிருக்கும், சரிண்ணா நீ செஞ்சுப்பார் அப்படின்வார். அதனால் சரி, மீன் குழம்பு அந்த பக்கம் செஞ்சாச்சு. சரி, இந்த பக்கம் இப்போ வெங்காயம் வதக்கியாச்சா? சரி, கீரையை போட்டுருவோம். முருங்கைக்கீரை எங்கள் மரத்துலேருந்து ஆஞ்சிட்டு வந்தேன். பக்கத்தில் இருந்துச்சு மரம், அதில் போயிட்டு லைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, மீன் குழம்புக்கு முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும் பொரியல், அதனால், சரியா? ஞாயிற்றுக்கிழமைனாலே எங்கள் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். காயிலேருந்து காலையில் போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் காசிமேடுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதனால் நம்ம கமன்னு இருக்குது. ஒரு பிடிக்க வேண்டியது தான். கீரையை செஞ்சாச்சு, போட்டாச்சு கீரை, சரியா? லைட்டாக உப்பு போட்டுருவோம், நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். போட்டாச்சு.